ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஃபா குக்கிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பரங்கிக்காய் அல்லது பூசணிக்காய் இது நம்ம மசால் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகமாக இந்த காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பரங்கிக்காய் ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடுகு, ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாக்கிட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துடலாம். கடுகு உடைஞ்சதும் அதில் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டு இது கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது கூட நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்க்க வேண்டாம். நம்ம காரத்துக்கு வத்தல் தூள் எடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட 2 கிலோ போட்டு சேர்த்துக்கலாம். காரம் ஜாஸ்தியாக சேர்ப்பீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் மட்டும் எடுக்க வேண்டாம். இதை நல்லா கிளறிட்டு இதில் இப்போ வெங்காயம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த பரங்கிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா அது வேகாது, அப்படியே ஒரு மாதிரி பெருசு பெருசாக தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்படியே நல்லா கிளறிட்டு இருக்கலாம். இது தக்காளி வதங்கி இருக்கும். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துருச்சு. இதுக்கப்புறமா இந்த மசாலா கலவையை இது கூட சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மல்லியில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போனதுக்கு விரைக்கி கிண்டிட்டு அதுக்கப்புறமா அதில் காயை சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி மசாலா எல்லா காயிலையும் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது கூட நான் ஒரு 1/4 டம்ளர் வர்ற அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இந்த காய் நம்ம பரங்கிக்காய்க்கு தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. ஆனால் நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த மசாலா நல்லா இந்த காயோட இறங்கி டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு இதில் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய் நல்லா வெந்து இந்த எண்ணெய் நல்லா அப்படியே பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா கிளறினதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் சின்ன சீரகம், தேவையான அளவு தேங்காய் துருவல். இது தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க.
அப்படியே வந்து இந்த தேங்காய் எல்லா காயிலும் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுலாம். ஸ்டவ் மட்டும் கம்மி பண்ணியே வச்சுக்கோங்க. இந்த பொரியல் என்ன காய் பொரியல் செஞ்சாலும் ஸ்டவ் மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. இப்போ வந்து பரங்கிக்காய் மசாலா ரெடி. சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.